புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இட்லி எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இவ்வளையும் போட்டு ஒரு 2 மணிக்கூர் ஊற போட்டுருங்க. நல்லா ஊறி வந்திருக்கணும். நல்லா ஊறி எடுத்ததை தண்ணியை வடித்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதே தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ரொம்பவும் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. எல்லாமே அரைச்சி அதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடுங்க. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இட்லிக்காங்க நம்ம இப்போ மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பாத்திரம்லாம் அழகாக பொங்கி வந்துருக்கும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாவு இப்படி இருந்தால் நல்லா பஞ்சு போல் வரும் இட்லி. இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தடவி வச்சுட்டு நான் இட்லியை விட்டுறேன். பாருங்கள் இப்படி 2 தட்டிலையும் விட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சுவையான பஞ்சு போல் புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இட்லி ரெடி.